மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை நிரப்பி இன்மட்டும் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற தேவன் இந்த நாளை தேவனுடைய டிவைன் பர்பஸ் நிறைவேறும்படியாய் கொடுத்திருக்கிறாரே, அந்த ராஜாதி ராஜாவுக்கு நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்கள் உமது கிருபையினாலே, நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரே மீட்டு கொண்டு அவரே கிருபையினாலே அழைத்திருக்கிறார். அவரே அவர்களை பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை தேவனுடைய பலத்தினாலே தேவனுடைய வல்லமையினாலே வழி நடத்தி கொண்டு போய் சேர்த்தார். ஸோ இங்கே பார்க்கிறோம், அவர் யாத்ராகமம் 15:13 லார்ட் வில் கைட் அஸ் அண்ட் அவர் ஹீ வில் கைட் அஸ் டு ஸ்டாண்ட் அஸ் டு அவர் ஹோலி டுவெல்லிங், அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் முன்குறித்த ஸ்தானத்தில் நம்மை நிறுத்தும்படியாய் he is leading us, he is guiding us, he is teaching us to walk in the proper channel to reach our destination. ஸோ நம்மளுடைய அந்த அக்கறைக்கு கொண்டு போய் சேரும்படியாய் கர்த்தர் நம்மை அழகாய் அவரே வழி நடத்தி கொண்டு செல்கிறார் என்று சொல்ல முடியும். ஸோ இங்கு கர்த்தர் செய்கிற வேலைகளை பார்ப்போமானால், he redeemed us, he called us by his grace and he is leading us, he is planting us in our predestined, God predestined position, and he is also doing he is also making us to do the God's plan 100% in his right time. அவர் நம்மை கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் அவர் நடத்துகிறார். ஸோ இங்கு பார்க்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை பாடி துதித்து நம்மை கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணினார் என்று பாடுகிறார்கள். So at last the people are celebrating the victorious celebration because of the Lord has given the victory to Israel people. So இங்கு பார்க்கிறோம், கர்த்தரே எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் மீட்டு கொள்கிறார், அவரே அவருடைய கிருபையினாலே அழைத்திருக்கிறார், அவரே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார், அவரே நம்முடைய கால்களை நமக்கென்று முன்குறித்த அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, அதே யாத்ராகமம் 15:17 எழுதப்பட்டிருக்குது, நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். அப்போ நம்மை அவர் முன்குறித்த அந்த பரிசுத்த ஸ்தானத்திலே, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நம்மை தங்கியிருக்கும்படியாய், நம்மை நாட்டும்படியாய், நம்முடைய கால்களை நிறுத்தும்படியாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஸோ கடைசியாக அவர் என்ன பண்ணுகிறாருன்னா, இங்கே ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாய் பாடி துதிக்கிறாங்க. பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்திலே பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஸோ இங்கு பார்க்கிறோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடி கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள். ஸோ இட் ஷோஸ் த விக்டரி ஆஃப் த லார்ட். ஸோ கர்த்தர் கொடுத்த ஜெயத்தினால கர்த்தர் நம்மை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணினார் என்று ஜனங்கள் பாடி துதித்து அவர்கள் போக வேண்டிய அந்த டெஸ்டினேஷனை, அந்த அக்கறையை போய் சேரும்படியாய் கர்த்தரே நடத்தியிருக்கிறார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து நடத்தியிருக்கிறார். ஆகவே நம்மை இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிற தேவன், நம்மை விடுவித்து விடுதலையாக்கி கொண்டு வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய கிருபையினாலே நம்மை அழைத்திருக்கிற தேவன், நம்மை இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறவர், இனிமேலும் நடத்துவார். இனிமேலும் நமக்கென்று முன்குறித்த அந்த ஸ்தானத்திலே, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் நம்மை நாட்டுவார். கர்த்தருடைய உன்னத திட்டம் தீர்மானம் நிறைவேற அவர் நம்முடைய ஸ்தானத்திலே, நமக்கென்று முன்குறித்த அந்த ராஜரீக ஸ்தானத்திலே, உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம்முடைய கால்கள் அந்த பூமியின் உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த இடங்களை நிற்கும்படியாய் கர்த்தர் நம்முடைய கால்களை நிற்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நாம் யாவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தரை பாடி எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு சதா காலமும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக என்று நாம் பாடி துதிக்கும்படியாய் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டே இருப்பார். கர்த்தர் தாமே இந்த கேட்ட வார்த்தையின்படியாக நம்மை நடத்தி கொண்டு வருகிறார், இனிமேலும் நடத்தப் போகிறார்.
அவர் மகாவறட்சியான காலங்களிலும் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி நம் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். அவர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் முழு குடும்ப அங்கத்தினர்களையும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றை போல வாழ வைத்து நம்மை மகிமையாய் எல்லா காரியங்களிலும் எல்லா எல்லைகளிலும் நம்மை தொடர்ந்து வெற்றி சிறக்க பண்ணி நம்மை மகிழ பண்ணுவார் என்பதிலே கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. ஆகவே நாம் சிறுகவும் கர்த்தர் மாத்திரம் பெருகும்படியாய் அவருடைய கரங்களுக்குள்ளாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய கரம் அழகாய் நம்மை உருவாக்கி நாம் நிற்க வேண்டிய பூமியின் உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த இடத்துல நிற்கத்தான் செய்வோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. God bless you all. Amen.